ஆமென் ஆமென். தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவன் யாருன்னா ஆவிக்குரியவர்கள் தான். நீங்க ரட்சிக்கப்படாதவன் கிட்ட அல்லது ஆவிக்குரியவன் அல்லாதவனிடத்துல போய் கேட்டா தன்னுடைய தவறை அவன் என்ன பண்ணுவான், மழுப்பிக் கொண்டே இருப்பான். நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்வான். ஆனா ஆவிக்குரியவர்கள் தவறை சுட்டி காட்டக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதே நேரத்துல தவறு நான் செய்திருந்தால் அதை உடனடியாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மனுஷன் தவறு செய்வதை உணர்ந்தால் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்துவதற்கு, செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாக அவன் இருப்பான். வயசு சின்னவங்களோ மூத்தவங்களோ தவறுன்னு தெரிஞ்சிருச்சா, தவறு செய்துட்டேன், அவங்க எனக்கு சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக மனம் திரும்புதல் வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுக்கு என்னன்னா, தவறை சுட்டி காமிக்கும் போது உடனடியாக அவர் மனம் திரும்பினார் அல்லவா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனத்துல பலிபீடத்தில் உடனடியாக தன் காணிக்கையை வைத்துவிட்டு அந்த நபரோடு ஒப்புரவாகி பின்பு திரும்பி வந்து தன் பலியை தேவனுக்கு செலுத்துவான். அவன் யார்? ஆவிக்குரியவன். ஆலயத்துக்கு வரீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க, மகிமைப்படுத்துறீங்க, உங்களுக்குள்ளே ஒரு தவறு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்திலாவது நீங்கள் ஒப்புரவாகவில்லை, சண்டை போட்டு விட்டு வந்துடுறீங்க அப்படின்னா நீங்க காணியை கொண்டு வந்து காணிக்க பையில போடுறதுக்கு முன்னாடி ஒப்புரவாயிட்டு வந்து அதுக்கப்புறம் போட்டு வா, அந்த காணிக்கை அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மாம்சத்தின் பிரகாரம் சகோதரன் உன்னை என்ன பண்ணா இந்துக்கள் கோயிலுக்கு கூப்பிடுவான். அவன் ஆவிக்குரியவன் அல்ல. அவங்கள பழனி கோயிலுக்கு என்ன பண்ண மொட்டையடிக்க கூப்பிடுவான். அவன் ஆவிக்குரியவன் அல்ல. அருமையானவர்களே, அவன்கிட்ட எப்படி போய் ஒப்புரவாகிறது? அவன் என்ன பண்ணா அவனை விட்டு விலகணும். புரியுதுங்களா? உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களை என்ன பண்ணா நீங்க போய் கனம் படுத்தணும். இங்கே நான் பார்க்கும் பொழுது உங்க சகோதரன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அது ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் உணர்வு இல்லாதவனா இருக்கும் பொழுது நீங்கள் சுட்டி காமிக்கும் போது அவன் மனம் திரும்ப வேண்டும். பலிபீடத்தில் உடனடியாக தன் காணிக்கையை வைத்து விட்டு அந்த நபரோடு ஒப்புரவாகணும். எந்த நபரோடு? யார் மேல பகை இருக்கோ அவங்களோடு. யார் மீது பகை இருக்குதோ அவங்களோட. அப்ப மிஸ்டேக் யாருன்னா என் மேல. நான் பாவியா இருக்கிறேன், ஏன்னா நான் தான் சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் தான் போய் ஒப்புரவாகணும். அப்படி ஒப்புரவானாதான் ரட்சிக்கப்படாத மனிதன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதன் அல்லது ஆவிக்குரிய மனுஷி எப்ப பார்த்தாலும் தவறு செய்து கொண்டு அந்த தவறை சரி என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரியவனா இல்லாதவன், இவங்களே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றாங்க. இவங்க எப்ப மனம் திரும்புறாங்களோ அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போய்க்கிறா. இவங்களே இப்படி கிடக்குறாங்க, நான் எதுக்குங்க சபைக்கு போகணும், அவங்களே என்ன மனம் திரும்பணுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. அது பெரிய பாவமாய் மாறிவிடும். எனவே தவறு செய்திருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதர்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில அவன் தன் மனைவியிடமோ தன் சகோதரிடமோ அல்லது யாதொரு அயலானிடமோ, இது முக்கியமானது, யாதொரு அயலானிடத்திலோ பாதிக்கும்படி நடந்திருந்தால் அவனுடைய ஜெபத்தையும் வேலையையும் ஊழியத்தையும் ஒருபோதும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறான். ஒரு ஆவிக்குரியவன் அறிந்திருக்கிற காரியம் என்ன? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏன்னா நான் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை போய் ஏறெடுத்தா அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் அந்த அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பீர்களா? எனவே யாருக்காவது நீங்கள் தீங்கு செய்திருந்தால் உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்படைந்து ஆண்டவருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய வேண்டும், அயோக்கியமானதை செய்யக்கூடாது. வெளிப்படையான காரியங்களிலே நாம் வருவோம். சரீரம் வெளிப்படையா என்னப்பனா சரீரம் காணப்படுகிறது. என்னை பாக்குறீங்க, நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய மனிதன் வெளியரங்கமானவைகளையும் கண்ணோக்குகிறான். வெளியரங்கமானவைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது உலகத்துக்கு காரியங்களை பார்க்கும் பொழுது பாவம் அதிகமா இருக்கிறது. ஆனால் நீங்கள் இயேசுவை பார்ப்பீர்கள் என்றால் அவர் எங்க போறாரோ அவருக்கு பின்னாடி நீங்க போவீங்க. ஆவிக்குரிய மனிதன் வெளியரங்கமானவைகளையும் கண்ணோக்குவான். மேலானவைகளையும் அந்த உள்ளான அந்தரங்கங்களையும் கண்ணோக்கி பார்த்து வாழ்ந்த ஒருவன் தானாகவே வெளியரங்கமாய் உள்ளவைகளையும் கண்ணோக்கி பார்த்து வாழ்வான். அவனுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பான். அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்ப முத காரியம் என்னத்தை பார்த்தோம்? மேல் நோக்கி பார்க்கிறது. மேல் நோக்கி பார்க்கிற காரியமும் உள்நோக்கி பார்க்கிற காரியமும் சேர்ந்துதான்
வெளிப்படையா தோன்றும். நீங்க மனம் திரும்புவீர்கள் என்றால் அந்த மனம் திரும்புதல் சரீரத்தின் மூலமாக இந்த வாயில சொல்லி மற்றவர்களை என்ன பண்ணா ஆண்டவர்கிட்ட கொண்டுட்டு வருவீங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அது மற்றவர்களுக்கு புரியும்படியா இருக்கும். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதன் மற்றவரின் நலன் மீது மிகுந்த கரிசனை கொண்டிருப்பான். இறந்தவர்கள் மீதும் துயர் நிறைந்த மானிடர் மீதும் அவன் எப்பொழுதும் மனதுருக்கம் நிறைந்தவனாக இருப்பான். நல்ல சமாரியன் ஓமையிலே காணும் அந்த லேவியனை போல ஆசாரியனை போல இருக்கக்கூடாது. அந்த லேவியனும் ஆசாரியனும் தேவை நிறைந்த ஒரு சகோதரனை புறக்கணித்து சென்று விட்டது போல ஆவிக்குரியவனால் செய்ய முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:30-37 வரையில இருக்கு. அதுல நான் சொன்ன வசனங்களை மட்டும் பொழுது வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திர தன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிரம் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் இரக்க சுபாவம் நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் லேவியனுக்கு பைபிள் வசனம் பூரா தெரியும், ஆசாரியனுக்கும் பைபிள் வசனம் பூரா தெரியும். ஆனால் என்ன பண்ணாங்க? எனக்கு வேலை இருக்கு, ஊழியர் இருக்குன்னு என்ன பண்ண ஓடிட்டாங்க. அந்த குத்துருயிரும் கொலையுருமா இருக்கிறவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. ஆனால் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதன் அவன் உதவி செய்கிறான். அவன் யாரு? சமாரியன் உதவி செய்கிறான். அருமையானவர்களே, யார் புறக்கணிக்கப்பட்டார்களோ அந்த புறக்கணிக்கப்பட்டவர்களில் ஒருவன் வந்து உதவி செய்கிறான். நீங்களும் அந்த சமாரியனை போல உதவி செய்யக்கூடிய நபர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு கற்பிக்கிறார். நம்முடைய சரீரம் என்னது? குற்றம் செய்கிறவர்களை ஒடுக்கத்தான் பார்க்கிறது, குற்றம் செய்கிறவர்களை நசுக்கத்தான் பார்க்கிறது. குற்றவாளி என்று தீர்க்கிற நீங்கள் அவனை அந்த குத்தூரும் கொலையுருமா இருக்கக்கூடிய அவன் ஆத்மாவிலே ஆண்டவரை பெறாதவனா இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடப்பது போல அவர்களையும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய மனிதர்களாய் மாற்றுவது யாருடைய வேலையா இருக்கிறது? உங்களுடைய வேலையா இருக்கிறது. எனவே நீ வெளியரங்கமானவைகளை நீங்கள் கண்ணோக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, சுற்றிலும் இருக்கிறவர்களை, உங்களுடைய அடையாளனை பாருங்க, சகோதரனை பாருங்க, உயிரோடு தாய் இருந்தா அவங்களை பாருங்க, உங்களுடைய மகன்களை பாருங்க. எதுக்கு பார்க்கணும்? இந்த வெளி திசைமாகிய சரீரத்துல நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். கோவப்பட்டு அடிக்கிறது, கோவப்பட்டு மிதிக்கிறது, நான் சொல்றதை கேளுன்னு என்ன பண்ண ஈகோ புத்தியோடு நடந்து கொள்வது, அல்லது என்ன பண்ண தவறான கள்ள உபதேசங்களில இருக்கிறது, தவறானவைகளை உண்மை என்று என்ன பண்ண சொல்லுவது, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி விடுங்கள். ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் அதை வெளியரங்கப்படுத்தும் போது, வெளியரங்கமாய் செயல்படுத்தும் போது மனிதர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். நீங்க ஆவிக்குரியவங்களா இல்லையா? நீங்கள் சபைக்கு போகிறவர்கள் நீங்கள் தேறினவர்களா இல்லையான்னு யார் கண்டுபிடிப்பா? உலக மனிதன் கண்டுபிடிப்பான். எனவே நீங்கள் உலக மனிதனை போல இருந்துவிடக் கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீழ்ச்சி அடைந்த மனிதனை சாத்தானின் கட்டுகளில் இருந்து விடுதலை செய்து அவனுக்கு உதவி செய்யவும், அவனை ஆசீர்வதிக்கவும், அவனை தூக்கி நிலைநிறுத்தவும் தேவன் எப்போதும் கரிசனை கொண்டவராகவே இருக்கிறார். இதே போன்ற கரிசனையை ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன் எஜமானனை போலவே ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்திடவே நாடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தை கொள்ளக்கூடாது, ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சாத்தானின் கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இயேசு சுற்றி திறந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். இயேசு சாத்தானின் கிரியைகளிலே இருக்கிறவர்களை
விடுதலையாக்கினார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு ஆவிக்குரிய மனுஷர்களாகிய நாம் எப்படி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய மனிதனும் அவ்வாறாகவே நன்மை செய்கிறவனாகவே எப்பொழுதும் காணப்படுவான். ஒரு ஆவிக்குரிய மனிதன் தான் பிறருக்கு செய்திடும் ஊழியத்திற்காக அவர்களிடமிருந்து யாதொரு பணத்தையோ அல்லது கணத்தையோ தனக்கு ஆதாயமாக ஒருபோதும் தேட மாட்டான். நான் இப்படி செஞ்சுட்டு அதனால கொடுங்க அப்படிங்கிறவன் என்ன மனிதன் கிடையாது. அல்லேலூயா. நல்லது செஞ்சிருக்கிறேன் அதனால பணம் கொடுங்க அப்படின்னு சொல்றவன் அவன் கூலிக்கு மாரடிக்கிறவனாய் காணப்படுவான். நம்மளும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே விலைக்கிரயம் செலுத்தியாவது ஒரு மனுஷனை மீட்டெடுக்க வேண்டும். விலைக்கிரயம் செலுத்தியாவது ஒரு மனுஷனை என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். ஏனெனில் தன் ஒவ்வொரு தேவைக்கும் தேவனை மாத்திரமே அவன் நம்பி இருப்பான். 12 அப்போஸ்தலர்களின் உபதேசங்கள் எப்படிப்பட்டது? அந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணதுனால அவர்களும் மரித்தார்கள் கர்த்தருக்காக. ஆமென் சொல்லலாமே. உங்களுடைய உபதேசங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். விசுவாசிகளே, உங்களிடம் ஏதாவது ஒரு விதத்தில் தங்களுக்கென பணத்தை கேட்கும் எந்த பிரசங்கியை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா சொல்லலாமே. அவன் எதற்காக ஊழியத்திற்கு கேட்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவன் உண்மையாவே செலவு பண்றானா, உண்மையா செலவு பண்ணலையா, கர்த்தருக்கு என்று கொடுக்கிற பணத்தை ஒழுங்கா செலவு பண்றானா இல்லையா, அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு அடையாளம் கண்டுபிடித்து என்ன பண்ண கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு விசுவாசி சொன்னாங்க, என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நம்ம பாஸ்டருக்கே கொடுக்கறதுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கறதுக்கு எங்க இருக்குது. அருமையானவர்களே, ஏன் அப்படி சொன்னாங்க? அருமையானவர்களே, 2000 கொடுங்க மிஷினரி ஊழியத்துக்கு, 5000 கொடுங்க அந்த ஒரு மிஷினரியை தாங்குவதற்கு, அல்லது என்ன பண்ண 300 ரூபா கொடுங்க பைபிளை என்ன பண்ண வாங்கி மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அல்லது அப்படின்னு என்ன பண்ண நிறைய பேர் பணத்தை கேட்கிறார்கள். இவர்கள் உண்மை உள்ளவர்களா அப்படின்னு பார்த்துதான் என்ன பண்ணா நம்ம கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமே. உங்க ஊழியக்காரர் என்ன பண்ணா வடநாட்டுக்கு ஊழியத்துக்கு போறேன் பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உண்மையா அவர் செயல்படுவாரா அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிந்தித்து நடக்கக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, ஆண்டவருக்கு என்ன பண்ணா ஒரு 300 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் என்னைக்குமே கர்த்தருக்கு ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களும் செய்வார்கள், ஊழியக்காரன் மூலமாக செய்ய வைப்பார்கள். தரித்திரத்திலே இருக்கக்கூடாது என்று யோசிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். அவங்களும் நல்லா இருக்கணும், ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு வேண்டும். மெய்யாகவே ஒரு ஆவிக்குரிய மனிதர் இவ்வாறு மேலான கண்ணோட்டத்தையும் உள்ளான கண்ணோட்டத்தையும் வெளியரங்கமான கண்ணோட்டத்தையும் உடையவனாக இருப்பான். குட் சமாரியன் இயேசு கிறிஸ்து. எனவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். வெளியரங்கமானவைகளில் மாத்திரமே அக்கறை கொண்ட கிறிஸ்தவனாக இருந்தால் நம்முடைய சகல ஊழியங்களிலும் யாதொரு வல்லமையும் இருக்காது, யாதொரு பலனும் இருக்காது. ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த 3 காரியங்கள், 3 திசைகள் என்ன சொன்னேன்? மேல் திசை, உள் திசை, வெளி திசை. மேல் திசை என்பது எது? ஆவி. உள் திசை என்பது ஆத்மா. வெளி திசை என்பது சரீரம். மீண்டுமாக அதை சொல்றேன். மேல் நோக்கி தேவனையும் கிறிஸ்துவையும் பற்றி கொண்டு அவரை தியானித்து ஆராய்த்து வாழ்பவனே மெய்யான ஆவிக்குரியவன். உள் திசை அது ஆத்துமா. அதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை போல வாழாதவன் தன் அந்தரங்க ஜீவியத்திற்காய் இடைவிடாது மனம் திருப்பி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. 3வது வெளியரங்கம், சரீரம். சுற்றி உள்ள மற்ற ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம், அவர்களை எவ்வாறு ஆசீர்வதிக்கலாம் என்று தொடர்ச்சியாக நாடுவான். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு ஆவிக்குரிய மனிதன் மேற்கண்ட 3 திசைகளிலும் தொடர்ச்சியான கண்ணோக்கமுடையவனாய் திகழ்கிறான். இவ்வாறு ஒன்றோடு ஒன்று இசைந்து இணைந்து சமநிலை காணும் இடத்தை கண்டடைந்து ஆவிக்குரியவர்களாய் மாற தேவன் நமக்கு அருள் புரிவாராக. எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவாவியானவரே, இந்த வசனத்தின்படி எங்கள் ஆத்மாவை நாங்கள் பரிசோதித்திருக்கிறோம். அந்தரங்கங்களை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தாவே, இப்பொழுது எங்க அந்தரங்கத்திலே பாவம் இருந்தால் அதை மன்னிப்பீராக. உடனடி மனம் திரும்புதல் அடையும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவின் இடத்துல நெருங்கின ஜனங்களை போல நாங்கள் இப்பொழுது நெருங்கி வந்திருக்கிறோம். ராஜா, கரத்தை என் மேல் வையும், என்னை நோக்கி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லி யோவானுக்கு அவ்வாறே சொன்னீரே. நான் கண்ணும் காணும் போது சத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று உம்முடைய பாதத்திலே நான் விழுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தாவே, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ராஜா? என்னுடைய தேவன் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, உண்மை காட்டுல வேறொரு விருப்பம் இல்லை, எனக்கு வேற வாஞ்சை இல்லை, வேற எதுவுமே எனக்கு பெருசா தோணல. ஆண்டவராகிய கர்த்தாவே, நான் உமக்குள்ளாகவே இருக்க விரும்புகிறேன். மறைவாகவே எல்லா காரியங்களையும் நான் செய்யணுமே, சகல கிரியைகளையும் மனுஷக்கான நான் செய்யக்கூடாது, மறைவாகவே நான் செய்யணும். ஆண்டவராகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இப்பொழுதே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்.
நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். சங்கீதம் 119:44 பிரகாரம் ஆண்டவரே உமது வேதத்தை நான் காத்து கொள்ளுவேன் ராஜா. சங்கீதம் 119:45 பிரகாரம் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய கட்டளைகளின்படி நடந்து அதை ஆராய்கிறபடினாலே உம்முடைய பாதையிலே உம்முடைய விசாலத்திலே நான் நடப்பேன். ஆண்டவரே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்நாட்களிலே கர்த்தர் பெரிதான மகிழ்ச்சியை கட்டளையிடும்படியாக எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.